நீங்கள் பேசுங்க. ஐயா, இந்த சுயமரியாதை திருமணம் எத்தனை ஆண்டுக்கு முன்னே நடந்தது? உங்கள் திருமணம் சுயமரியாதை திருமணம் நடந்ததுங்கிறீங்க. அது எப்போ யாருடைய தலைமையில் நடந்தது? முன்னம்படியில் சுயமரியாதை திருமணம் நண்பர் மற்றும் உறவினர் அவங்களுடைய பவித்ரா கழக தலைவர் பொறுத்து வச்சார். அவரும் நண்பர் பாலகிருஷ்ணனும். எனக்கு வருடம் ஞாபகங்க. நான் 85 அவருடைய கல்யாணம் நடந்துச்சு. ஆசிரியர் தலைமையில் கல்யாணம். முதல்ல ஆசிரியரை எனக்கு தெரிஞ்சு நம்ம முன்னம்பாடி பகுதி வர்றது தான் முதல் தரம். பெரியார் 75 மேட்டுத்தெருவில் வந்து பள்ளிக்கூடம் தோட்டத்துக்கு போயிருக்கிறேன். நான் இப்போ 6ஆவது படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த கட்சி தலைவர் வைத்து நடக்கிற திருமணம் நடக்கும். ஆனால் 85 ஆசிரியர் வச்சு சுயமரியாதை திருமணம் நம்ம திருநாக்கரசு கலையரசு திருமணம் தான். அதெல்லாம் எங்களை இல்லாமல் ஆட்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்க. சரி, ஐயா அன்பரசு தலைமையில், நாமணி ஆசிரியர் தலைமையில் நாங்கள்லாம் ஒரு 40-50 பேர் ஊரில் திரண்டு பவித்ராலயத்தை உருவாக்கணும். கட்டிட அமைப்பெல்லாம் உருவாக்கி அதுக்கப்புறம் நண்பர்களுக்கு தொடர்ந்து திருமணங்கள் நடந்தது. செல்வத்துக்கு, துரைசாமிக்கு, மணிமாறனுக்கு, இன்னும் பல நண்பர்கள் உறுப்பினர்களுக்கெல்லாம், பாலகிருஷ்ணன், இதெல்லாம் நாங்களாம் சுயமரியாதை திருமணம் தான் பண்ணிக்கலாம். சரிங்க. இடையில ஒரு செருக்கள் வந்து இந்த மாதிரி சொல்ல முடியாது, இடைவெளி மாதிரி இருந்துச்சு. திரும்ப அடுத்த தலைமுறையில் எங்கள் பையனுக்கும் அருணா அவர்களுக்கும் திருமணம் கடந்த 7 உங்கள் திருமணம் யார் நடத்தி வச்சது? என்னோட திருமணம் ஐயா பகுத்தறிவு ஆசிரியர் பொதுச்சு இருந்த ஐயா அன்பரசு அவர்கள் தலைமை. சரிங்க. நடத்தி பேராசிரியர் சக்குபாய், பேராசிரியர் நெடுஞ்செழியன் அவர்கள் தலைமை. சரிங்கய்யா. இப்போ எப்படி இந்த எண்ணங்கள் மகனுக்கு வந்து திருமணத்தை சுயமரியாதை திருமணம் எவ்வித பார்ப்பனிய சடங்குகளை அகற்றப்பட்டு நீங்கள் நடத்தி எப்படி உங்களுக்கு எல்லாரும் சம்மதத்தோடு நடந்துட்டீங்களா? இல்லை எனக்கு என்னோடய பிள்ளைகளை எங்கள் குடும்பமே முழுசாக வந்து என்னோட தகப்பனார், என்னுடைய அம்மா இறப்பு, சரி, எங்களுடைய குழந்தைகள் பிறந்த நாள் விழா, இன்னும் சொல்ல போனால் அவங்களுக்கு மொட்டை கூட அடிச்சதில்லை. குலசாமிக்கு வேண்டி மொட்டை அடிக்கிறது, கிடா விடுறதுலாம் நடக்கலை. இன்னும் மொட்டை அடித்ததே இல்லை பசங்களுக்கு. அந்த அளவுக்கு நாங்கள் தீவிரமானது. என் மனைவியும் முருக பக்தர். ஆனால் எங்கள்கிட்ட வந்து அவங்களாம் மாறிட்டாங்கன்னு வச்சு நான் ஒரு நாள் அவங்க சாமி கும்பிடணும்னு சொன்னதில் மாநாடு கலந்துருக்கிறாங்க, அக்னி சட்டி எடுத்து போயிருக்கிறாங்க. எனக்கே தெரியாது இந்த விஷயங்கள்லாம். என்னோட தீவிரமான பெரியாரிஸ்ட் வந்து யாருன்னா என்னோட பிள்ளைகளும் மனைவி தான். நான் கூட கொஞ்சம் அப்படி முன்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன் இந்த பக்தர்களோடு. அவங்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஆக கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளாக இருக்குங்களா அந்த சுயமரியாதை திருமணம் நடந்து? ஆமாம், 85 திருநாகரசு திருமணம் 85ங்க. 39 வருஷம் ஆயிடுச்சு. சரிங்க. அதான் திருப்புமுனை முள்ளம்பாடியில். ஆமாங்க. ஏன்னா காங்கிரஸ் கோட்டை இது. சரிங்கய்யா. இப்போ தகர்க்கிறதுக்கு அது ஒரு அடிகொலிச்சு சொல்லலாம். இப்போ சென்னை நகரில் நீங்கள் என்ன வேலை பணியாற்றிட்டு இருக்கீங்க? நான் வந்து தொண்டு நிறுவனங்களுக்கு ஆலோசகராக வழிகாட்டிட்டு பயிற்சி. சரிங்க. வெளிநாட்டிலேருந்து நிதி வாங்கி தரது, சரிங்க, வழிநடத்து. மனைவி வந்து தலைமைச் செயலகத்தில் பணியாற்றுறேன். என்ன வேலையில் இருக்காங்க தலைமைச் செயலகத்தில்? தலைமைச் செயலில் தனிச்செயலாளர். தனிச்செயலாளர். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. அறிவொழி ஐயா, நீங்கள் எதாவது சொல்லுங்கள். என்னுடைய நண்பர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் திருமணம் மிக சிறப்பாக நடந்ததற்கு அவருடைய மகன் வசந்தன், அருணா அவர்களுடைய திருமணம் சுயமரியாதை திருமணம் நடத்தியதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பல்வேறுபட்ட நீண்ட நாட்களுக்கு புள்ளம்பாடியில் ஒரு திருமணம் நடைபெற்றிருந்தார். நம்ம தமிழ்ச்செல்வன் அவர்களுடைய அம்மா உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து சரி சரி போதும். நீங்கள் எடுத்தது போகிறோம். சரி, ஒரு ஸ்டில் ஒன்று உங்களுக்கு எடுத்துக்கலாம்.